வழக்கறிஞராக மக்கள் பணி செய்த எனக்கு இனி அரசியல் களத்தில் இறங்கி மக்கள் பணி செய்ய தாவேகாவில் வாய்ப்பு கிடைத்துள்ளது என கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர் KS ஸ்ரீகிரி பிரசாத் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பேட்டியளித்தார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடும் வழக்கறிஞர் KS ஸ்ரீகிரி பிரசாத் தனது வேட்புமனுவை கோவை மாநகராட்சியின் கிழக்கு மண்டல அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். அப்போது கோவை சிங்காநல்லூர் உழவர் சந்தையிலிருந்து செண்டை மேளம் முழங்க, கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சி நடத்தி ஊர்வலமாக வந்தது பொதுமக்களிடம் கவனம் பெற்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்காநல்லூர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்த எங்களோட தளபதிக்கு ரொம்ப நன்றி. எங்க பொதுச் செயலர் அண்ணன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இங்க நிறைய மக்களை சந்திக்கிறப்ப கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்க. அது தளபதியால மட்டும் தான் கொடுக்க முடியும்னு மக்கள் நம்புறாங்க. கண்டிப்பா தளபதி தான் அடுத்த முதலமைச்சர். இது எந்த மாற்றமும் கிடையாது. மக்களுக்கு அடிப்படை வசதி நிறைய இடத்துல இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க வந்தா கண்டிப்பா அது என்னென்ன தேவைகளோ பூர்த்தி செய்ய அத்தனை நடவடிக்கை எடுப்போங்கிறத சொல்லிக்கிறோம். தலைவர் வராரா பிரச்சாரத்துக்கு? கண்டிப்பா தலைவர் வருவாரு. சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி கண்டிப்பா வருவார். நான் ஒரு வழக்கறிஞர். இது வரைக்கும் கிளைண்ட்டுக்காக கோர்ட்ல நான் பேசிட்டு இருந்தேன். இனிமேல் சிங்காநல்லூர் சட்டமன்ற மக்களுக்காக நான் அசம்பிளியில பேச போறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தளபதி சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. 2 ஆட்சியும் நீங்க பாத்துட்டீங்க. 2 கட்சியும் மாறி மாறி வந்துருச்சு. எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க என்ன பண்றோம் கூட நீங்க பாருங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்களே. போன முறை அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. களத்துல எப்படி இருக்கு? தளபதி அடிக்கடி சொன்ன ஒரே விஷயம், போட்டியே திமுகக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான். அதிமுக ரேஸ்லயே கிடையாது. அவங்களை பத்தி நீங்க கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்க கண்டிப்பா ஜெயிக்க தான் போறோம். மெஜாரிட்டியோட தளபதி ஆட்சி அமைப்பார். முதலமைச்சர் அவர் தான். எந்த மாற்றமும் கிடையாது.